ராம் சீதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல லாஸ்ட் சீன் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க நம்ம சேனலுக்கு. ராம், சீதா, உமா, ராஜசேகர் எல்லாரும் வந்து கீழே இறங்கி வராங்க. ராஜசேகர் வந்து ஊருக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நான் திருப்பி ஊருக்கு போகிறேன், இருப்பினும் எந்த பிரச்சனையும் திருப்பி நடக்காமல் இருக்கணும், பார்த்துக்கங்க. இன்னொரு வாட்டி நடந்துச்சுன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னைய ஓவரா திமிரா பேசுகிறேன் அர்ச்சனாவும் அந்த இடத்துல சுபாசமாக விட்டுட்டாங்க. நீங்கள் பண்ண காரியத்துக்கு நான் வேறு மாதிரி நடந்துக்கணும். நான் மாப்பிள்ளைக்காக தான் அமைதியாக போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி அமைதியாலாம் போயிட்டுருக்க மாட்டேன், பார்த்துக்கன்னு சொல்லும்போது மகாலட்சுமி வந்து கடுப்பாயிட்டாங்க. தப்பெல்லாம் நம்ம மேலே. அப்படி இருக்கும்போது நம்ம சவுண்டு கொடுக்கக்கூடாது அர்ச்சனா, இது மிகப்பெரிய தப்பு, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, நேற்று அனுப்பிச்சி வச்ச ரவுடிங்களுக்கும் மகாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லி ராஜசேகர் வந்து யோசிக்கிறாங்க. இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உண்மை எவ்வளோ நாளைக்கு வந்து மறைச்சி வைக்க முடியும்? அப்பா, வெள்ளிக்கிழமையானா நைட்டு இங்கே கிளம்பி வந்துடுறீங்களா? சனி ஞாயிறு வந்து இங்கே இருக்கலாம்ல? அம்மா, போலீஸ்காரனுக்கு வெள்ளி சனி ஞாயிறுலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாதும்மா. எனி டைம் வந்து டியூட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வேணும்னா நான் சென்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வரேன். வந்தேன்னு வச்சுக்கிங்களேன், இங்கே தப்பு வந்து நம்ம ஊரில் வந்து கண்டுபிடிக்கிறத விட இங்கே அதிகமாகவே இருக்குது. நம்மளை சுற்றி சதி நடக்குது, பார்த்துக்கங்க. இன்னொரு வாட்டி சீதாக்கும் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு ஏதாவது சின்னதாக பிரச்சனை வந்தால் கூட நான் அமைதியாக இருக்க மாட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸோட தான் வீட்டுக்கு வருவேன், பார்த்துக்கங்க. சும்மா சும்மா இது மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். எனக்குன்னு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நேற்று வந்து ரவுடி பசங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்து நடந்துக்கங்கிற மாதிரி ராஜசேகர் வந்து மாஸ் பண்ணுறாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு தாண்டாலும் நடக்காதுன்னு சேதுராமன் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. பார்த்துக்கங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு ராஜசேகர் மட்டும் மாசா கிளம்புறாங்க. வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க சீதா ஃபேமிலியிலேருந்து எல்லாரும். சீதாலாம் வந்து அவங்க அம்மா செல்வி கிச்சனில் உட்காந்து வாய்க்கு ருசிக்காக வந்து சமைச்சு போடணும். ஏன்னா டெல்லியில் வந்து 3 வேளையும் சப்பாத்தின்னு சாப்பிட்டுட்டு ராமுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்திருக்குல்ல. அதனால தான் அவளுக்கு பிடிச்ச உணவு வந்து நேந்திரங்காவும் புட்டும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ராமுக்கும் துரைக்கும் வந்து பரிமாறுறாங்க. எனக்கும் வந்து வைக்கலாம்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பாடெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான், ராமுக்கு தான், உங்களுக்கு ஏன் வைக்கணும் சீதா அப்படின்னு கேட்டோன்னே, என்னது சீதா எனக்கெல்லாம் வைக்க மாட்டாளா, இதெல்லாம் ரொம்ப தப்புமான்னு சொல்லும்போது அவங்களுக்கும் நேந்திரக்கா அந்த மாதிரி புட்டு சமாச்சாரம் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ வயலுக்கு வந்து தண்ணி தெளித்தாங்கன்னா பக்கத்தில் வந்து கீழே புல்லும் வந்து முளைச்சிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கும்ல, அது மாதிரி தான் எனக்கு ராமுக்கு சாப்பாடு வைக்கும்போது எனக்கும் ருசியான சாப்பாடு, இனிமேட்டு தூள் கலப்பலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் மகாலட்சுமி வந்து பார்க்குறாங்க. கடுப்பாக வருதே. சீதா வந்து சிரிச்சா, ஒவ்வொரு வாட்டியும் நான் தோற்று போய் நிற்கிறேன், ஒரு வாரம் பட்னி கிடந்து உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லாமல் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க மகா. அந்த இடத்துல பாஸ், நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து வந்துடுவீங்கல்ல? என்னம்மா, நான் இப்போ கிளம்பிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே சென்னையில் தான் வந்து எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, அடுத்தடுத்த ட்ரைனிங் செஷன் எல்லாமே சென்னையில் தான். அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்துடுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ராம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மகா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து போகிறாங்க ரூம் பக்கம். சீதா, நீ என்ன ஜெயிக்கிறியா இல்லை நான் உங்ககிட்ட தோக்குறேன்னா? ஐயோ, இது ரெண்டுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி ஆவேசமாக கத்துறாங்க. சீதான்னு என்னது சீதா பேரை சொல்லி கற்றுக்கிட்டு இருக்க? இல்லைங்க, நான் கத்தலைங்க, சீதாவுக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். மகா, நீ செய்கிறதெல்லாம் தப்பு. சீதாவுக்கு வந்து ஆஃபீஸை பற்றி என்ன தெரியும்? அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்படி இருக்க சூழ்நிலை சீதா வந்து அலக்கடிக்கக்கூடாது. நம்ம வீட்டு வாரிசுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். ஆனால் சீதா வந்து பேரில் 25% வந்து சொத்து இருக்குது, அதுவும் கம்பெனி சம்மந்தப்பட்ட சொத்து. ராமை ரீப்ளேஸ் பண்ண தான் சீதா வந்திருக்கா. சீதாவுக்கு நாளடைவில் எல்லாமே தெரியணும்ல. சீதாக்கு எல்லாம் தெரியணுமா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் நீ தப்பு கணக்கு பண்ணுறீன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறங்க எக்கனாமிக்ஸு இதெல்லாம் எனக்கே வந்து பாடம் எடுக்கிற அளவுக்கு சீதா வந்து டேலண்டான கேர்ள் தான். சின்னதாக நெருப்பை வந்து வச்சுட்டா போதும், அவள் அதுலேருந்து நமக்கே பாடம் சொல்லி தருவா. இது எல்லாத்தையும் வந்து அர்ச்சனாவும் சுபாஷும் கேட்டுட்டாங்க. ஐயோ, கம்பெனியில் ஏகப்பட்ட தில்லுமுல்லாம் பண்ணி கோடி கணக்கில் வந்து பணத்தை வந்து எடுத்து கையாடல் பண்ணியிருக்கேனேன்னு சொல்லி சுபாஷ் வந்து யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த நான் அங்கே டீல் பண்ணுறதுனால தான், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதுனால தான் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குது. சீதாட்ட ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பொறுப்பை வந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் சொப்னாக்கு வந்து பணம் கொடுத்தது, வீடு வாங்கி கொடுத்தது, கார் வாங்கி கொடுத்தது, இடம் வாங்கி கொடுத்தது எல்லாமே வெளியில் வந்து தெரிஞ்சிருமேங்கிற மாதிரி அவங்க வந்து பாட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷ், நான் எல்லாத்துக்கும் சீதாவுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேங்க. மகா அடுத்த மகாவா சீதாவை தான் ஆக்கி நான் சேர்மன் பொறுப்பில் உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மகா வந்து சும்மா வந்து சொல்கிறாங்க. இது எல்லாம் அர்ச்சனா வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போனா வேணுன்ட்டு தான் ராம் வந்து கண்டிக்கிற மாதிரி கண்டித்து ராம்கிட்டேயே வந்து பேசி சீதா பேரில் வந்து சொத்து எழுதி வச்சுருக்காளா, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கல்பனாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம அர்ச்சனா கல்பனா வந்து எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, இனிமேட்டு மகா இருந்தான்னு வச்சுக்கோமா நம்ம கதை கந்தலாயிடும், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
மகாவை அமுச்சு வச்சிடலாம். அமுச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், நானும் உன் கூட வந்து ஐக்கியமாயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் வைக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அந்த வீட்டில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சொத்தையும் கைப்பற்றி நம்ம வந்து செம்மையாக கெத்தாக வந்து வாழலாம்ல. நீ சொல்லும் போதே வந்து அருமையாக இருக்குமா கல்பனா, நடந்தால் நல்லாயிருக்கும், நடந்தால் நல்லா இருக்குமா, அதுக்கான திட்டத்தை நோக்கி தான் நம்ம வந்து இந்த வாரம் வந்து பயணிக்க போகிறோன்னு சொல்லி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கல்பனாவும் ஒரு பக்கம், அர்ச்சனாவும் சுபாஷ் வந்து பாட்டமாயிட்டாங்க. நிச்சயம் கம்பெனி பொறுப்பை வந்து நிர்வாகத்தை கைப்பற்றிட்டேன்னா ரொம்பவே தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கேஷுவலாக வந்து மகாலட்சுமி, சுபாஷ் எல்லாரும் வாசலில் வந்து நிற்கிறாங்க. ராமோட தங்கச்சிலேருந்து எல்லாரும். அப்போன்னு பார்த்து ராம் வந்து ஊருக்கு வந்து அமுச்சிக்கிறதுக்காக வந்து காரில் வந்து ஏறதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நான் போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன். அடுத்த வாட்டி போலீஸ் ட்ரெஸ்ஸோட தானே நான் உன்னை பார்ப்பேன். கண்டிப்பாக சென்னையில் தான்மா ட்ரைனிங்கு. இனிமேல் சென்னையில் 2 மாதம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே போஸ்டிங் வந்து வாங்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன ஐபிஎஸ் அதிகாரி தான் இந்த ராம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. பாஸ் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உமா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் தானே தங்கிட்டு போவீங்க. ஆமாம் இதானம்மா வீடு, இங்கேருந்து தான் போவாப்புல. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லைம்மா ட்ரைனிங்னு சொன்னப்போ டெல்லியில் வந்து அங்கேயே இருந்த மாதிரியே இங்கேயே வந்து ட்ரைனிங் செக்ஷன் இருக்கிறப்ப அங்கேயே தங்கிடுவாரோன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது கூட தெரியாதா போலீஸ் ஆஃபீஸர் மனைவியாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னடி இதெல்லாம் தெரிய போகுதுன்னு உமா வந்து பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு வயிறு எரியுதே. சீதாவுக்கு அவ்வளோ வந்து கெடுதல் வந்து பண்ணுறோம். ஆனால் சீதா முன்னாடி பார்க்கும்போது பல்ல கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு அவகிட்ட வந்து நன்மை பேசுகிற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பான மகாலட்சுமி வந்து கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து என்ன மாப்பிள்ள இவ்வளோ சீக்கிரம் வந்து கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் மட்டும் கிளம்பிட்டு டாட்டா கட்டிட்டு போகிறாங்க. சீதா வந்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மேனேஜர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மகாலட்சுமி. சீதாவுக்கு வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்து இனிமேட்டு ஆஃபீஸ்க்கு வரவே கூடாது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, பூஜை பண்ணுற நாள் கூட ஐயோ ஆஃபீஸா நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படி தான் அவளை யோசிக்க வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மேனேஜர். அப்போனா மகா வந்து ஆஃபீஸில் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக கூப்பிடலையா, அவமானப்படுத்த தான் கூப்பிட்டாளா, இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சுபாஷ். மகாலட்சுமி போனதுக்கப்புறம் மேனேஜருக்கு திருப்பி கால் பண்ணுறாங்க சுபாஷ். நீ பண்ணுற குடைச்சல்ல அவள் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும் செஞ்சிருவல சார். சிறப்பாக செஞ்சிருவேன் சார். இனிமேட்டு ஆஃபீஸ்க்கு வந்து இனிமேட்டு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க சீதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மகாலட்சுமி. நம்ம சுபாஷும் ஆனால் சீதா வந்து ராம் கேபினுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கன்னு ஏற்கனவே சொன்னதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை வந்து மேனேஜர்கிட்ட வந்து சுபாஷும் நம்ம மகாலட்சுமி பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி கேபின் பக்கத்தில் உட்காரும்போது மகாலட்சுமி வந்து சொன்னபடியே நம்ம எதாவது செஞ்சாகணும்னு மேனேஜர் கேவலமாக நினச்சிட்டு அப்படியே வந்து சீதாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மேடம் இங்கே வாங்க, சேதுராமன் கேபினுக்கு வாங்கன்னு சொன்னோன்னா சேதுராமன் கேபின் வந்துட்டாங்க. அவங்களோட அசிஸ்டண்ட்டும் வராங்க. மேனேஜரோட அசிஸ்டண்ட்டு நீ போப்பா, சீதா அம்மா வேலை பார்க்க தான் நீங்கள் வந்திருக்காங்க. என்னது வேலை பார்க்கணுமா, என்ன மாதிரி வேலை செய்ய சொல்ல போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சீதா அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நான் தண்ணி எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக பார்க்கும்போது சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. என்னடா சீட்டில் இங்கே உட்காடுற, என்னது வாடா போடவா, மரியாதை ரொம்ப முக்கியம்னு சொல்லும்போது கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க நம்ம சீதா. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒன்றா கத்துறாங்க சீதா. அதை விட 4 படங்கு எக்ஸ்ட்ரா வந்து கத்துறாங்க. ஏடா கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கனால பழம் நினச்சிட்டியா, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன இந்த ஆஃபீஸ்லேருந்து துரத்தணும்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்னால் அதுபடி செஞ்சிருவியா, பார்த்து நடந்துக்க.